இது ஒரு CBN தயாரிப்பு. நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது ஒரு புதிய வாழ்க்கை நிகழ்ச்சி. வணக்கம். ஒரு புதிய வாழ்க்கை நிகழ்ச்சிக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். இந்த நிகழ்ச்சியின் மூலமாக உங்களை சந்திச்சதில் ரொம்பவே சந்தோஷப்படுறோம். இந்த மாதம் முழுவதும் பரிசு அப்படிங்கிற தலைப்பில் நம்ம தொடர்ந்து தியானம் செஞ்சுக்கிட்டு இருக்கோம். அந்த வகையில் இன்று நம்ம பார்க்க இருக்கக்கூடிய தலைப்பு சமாதானம் தேவனால் கொடுக்கப்பட்ட பரிசு அப்படிங்கிறத நம்ம இன்றைக்கான நிகழ்ச்சியில் பார்க்க இருக்கிறோம். இன்றைக்கி மனுஷங்க கிட்ட எல்லாமே இருக்குது. நிறைய கண்டுபிடிப்புகள் இருக்குது, டெக்னாலஜி இருக்குது, பணம் இருக்குது, எல்லாமே இருக்குது. ஆனால் சந்தோஷம் இருக்குதா, சமாதானம் இருக்குதா? அதுதான் இல்லை. அப்படியே சந்தோஷமும் சமாதானமும் இருந்தால் கொஞ்ச நேரம் ஒரு தற்காலிகமாக தான் அது இருக்குதே தவிர நம்ம எப்போவுமே ஒரு வேதனையோட ஒரு கஷ்டத்தோடு தான் நம்ம இருக்கிறோம். ஒரு நிரந்தரமான அந்த ஒரு சந்தோஷமோ சமாதானமோ நமக்கு கிடைப்பது அல்ல. ஆனால் சமாதானம், தேவனிடத்திலிருந்து வரக்கூடிய அந்த சமாதானம் உங்களுக்கு பரிபூரணமாக இருக்கும். அதை தான் நம்ம இன்றைக்கான நிகழ்ச்சியில் பார்க்க இருக்கிறோம். ஆனால் அதுக்கு முன்னாடி யார் என்று கூறுங்கள் பகுதியை பார்க்கலாம். ஒவ்வொரு நல்ல விஷயங்களும் வரமும் மேலிருந்து, அதாவது பரலோக பிதாவிடமிருந்து கிடைக்கிறது என்று சொன்னவர் யார்? ஆப்ஷன் ஏ பவுல், ஆப்ஷன் பி யாக்கோபு, ஆப்ஷன் சி தாவீது, ஆப்ஷன் டி மோசே. இந்த கேள்விக்கான பதில் உங்களுக்கு தெரிஞ்சிருந்தா நீங்க எங்களுடைய வாட்ஸ்அப் எண்ணிற்கு அனுப்பலாம். எங்களுடைய நம்பர் 9910401010. அப்படி இல்லை அப்படின்னா எங்களுடைய CBN இந்தியா யூடியூப் சேனலில் இன்றைய எபிசோடின் கமெண்ட் செஷனில் நீங்கள் பதிவு செய்யலாம். நம்முடைய நிகழ்ச்சியில் இப்போது வருவது ஒரு கிறிஸ்மஸ் ஆராதனை பாடல்.
இந்த பாடலை பாடிய குழுவினருக்கு எங்களுடைய நன்றி. தேவன் உங்களை மேன்மேலும் ஆசிர்வதிப்பாராக. இந்த பாடலை நம்ம பார்க்கும்போது இயேசு நமக்காக அவதரித்தார், அவருடைய பெயர் இம்மானுவேல், அதற்கு தேவன் நம்மோடு இருக்கிறார் என்று அர்த்தம் அப்படிங்கிறத இந்த பாடல் மறுபடியும் நமக்கு ஞாபகப்படுத்தி இருக்கு. அது மட்டும் இல்லை, அவருக்கு இன்னொரு பேரும் இருக்கு, சமாதான பிரபு. சமாதானம் அவரிடத்திலிருந்து வருகிறது. இந்த டிசம்பர் மாதம் முழுவதுமே நம்ம கிறிஸ்மஸ் பாடல்கள் தான் நாங்கள் உங்களுக்காக வழங்க போகிறோம். இந்த பாடல்கள் நீங்கள் மறுபடியும் பார்க்கணும், உங்கள் நண்பர்களுக்கு நீங்கள் ஷேர் பண்ணணும் அப்படின்னா எங்களுடைய CBN இந்தியா யூடியூப் சேனலை நீங்கள் பார்க்கலாம். உங்கள் நண்பர்களுக்கும் நீங்கள் ஷேர் பண்ணலாம். நம்முடைய நிகழ்ச்சியில் இப்போது வருவது ஒரு சிறிய இடைவேளை. இடைவேளைக்கு பிறகு நம்ம ஒரு ஜீவனுள்ள சாட்சியை பார்க்க இருக்கிறோம். இடைவேளைக்கு பிறகு CBN இந்தியாவின் சார்பாக உங்கள் அனைவருக்கும் மகிழ்ச்சியான கிறிஸ்துமஸ் மற்றும் 2025 புத்தாண்டு வாழ்த்துக்கள். நண்பர்களே, நாம் இப்போது பண்டிகை காலத்தில் இருக்கிறோம். CBNற்கு நன்கொடை தர உங்களை நாங்கள் உற்சாகப்படுத்துகிறோம். உங்களுடைய நன்கொடை ஒருவருடைய வாழ்க்கையை மாற்றக்கூடும், மேலும் பல வீடுகளின் நம்பிக்கையை கொண்டு வரக்கூடும். ஆகையால் நண்பர்களே, நாம் இணைந்து ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவனுடைய நம்பிக்கையும் அவருடைய வெளிச்சத்தையும் ஒவ்வொரு வீட்டிற்கும் கொண்டு செல்வோம். வெல்கம் பேக் டு ஒரு புதிய வாழ்க்கை. சமாதானம் தேவனுடைய பரிசு அப்படிங்கிறத பார்த்துட்டு இருக்கோம். பொதுவாகவே நமக்கு ஏதாவது ஒரு தேவை அப்படின்னா என்ன பண்ணுவீங்க, அது எங்கே இருக்கோ அங்கே போய் நம்ம பெற்றுக்கொள்வோம். இப்போ உங்களுக்கு தண்ணி தாகமாக இருக்குது, தண்ணி தேவைப்படுது அப்படின்னா தண்ணி இருக்க இடத்துக்கு போய் அதை நம்ம எடுத்துக்கிடுவோம். அதே மாதிரி உங்களுக்கு ஒரு சமாதானம் தேவை அப்படின்னா நீங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவனிடத்தில் வர வேண்டும். ஏன்னா அவர் தான் சமாதான பிரபுவாக இருக்கிறார் அப்படிங்கிறத பார்க்குறோம். இதை பற்றி இன்னும் நம்ம நல்லா தெரிஞ்சுக்க சூரஜ் பிரஜாபதி அவங்கள நம்ம சந்திக்க போகிறோம். இவங்களுடைய வாழ்க்கையில் ரொம்ப கஷ்டம் இருந்திருக்கு. ஆனால் இவங்க எப்படி ஒரு சமாதானத்தை பெற்றுக்கொண்டாங்க, ஒரு புதிய வாழ்க்கையை பெற்றுக்கொண்டாங்க அப்படின்னு அவங்க சொல்கிறாங்க. வாங்க பார்க்கலாம். சூரஜ் பிரஜாபதி சிறு வயதில் முதலே தன்னுடைய தந்தை போதையில் தள்ளாடி கொண்டு வருவதையும் வீட்டில் மற்றும் வெளியில் சண்டையில் ஈடுபடுவதை பார்த்து வளர்ந்தார். நான் சின்ன வயசுல இருந்தே என்னோட குடும்பத்தில் நடக்கிற சண்டையை பார்த்து தான் வளர்ந்தேன். எங்க வீட்டில் அடிக்கடி ஏதாவது ஒரு விஷயத்துக்காக சண்டை நடந்துட்டே தான் இருக்கும். தன்னுடைய தந்தையின் போதை பழக்கத்தின் காரணமாக வீட்டில் சரியான நேரத்தில் உணவு கிடைக்காமல் இருந்தது. அந்த டைம்ல எங்களோட குடும்பத்தில் சூழ்நிலை ரொம்ப மோசமாக இருந்துச்சு. எப்படிப்பட்ட சூழ்நிலைன்னா, ரொட்டியில் வெறும் மிளகாவை மட்டும் தடவி சாப்பிட்டுட்டு தூங்கிடுவோம். நிலைமை ரொம்ப மோசமாக இருந்துச்சு. சூரஜ் தன்னுடைய குடும்பத்தில் இருந்த நிலைமையை பார்த்து மிகவும் வேதனையில் இருந்தார். அவருடைய மனதில் நிறைய கேள்விகள் இருந்தது. நான் மற்றவங்களை பார்க்கும்போது அவங்களோட வேலை விஷயத்துலையும் மற்ற விஷயத்துலையும் அவங்க குடும்ப விஷயத்துலையும் அவங்க நிம்மதியாக இருந்திருக்கிறத பார்த்துருக்கேன். அவங்களோட குடும்பத்தில் எல்லாமே நல்ல விஷயமா தான் நடக்கும். ஆனால் என்னோட விஷயத்தில் என் வீட்டை பார்க்கும்போதும் குடும்பத்தை பார்க்கும்போதும் வெறும் பிரச்சனைகள் மட்டும்தான் நடந்துகிட்டு இருக்கும். எங்களோட வாழ்க்கை இப்படி தான் இருக்குமா? இப்படியே வாழ்ந்துட்டு போயிடுவோமா? எங்களோட நிலைமை சரியே ஆகாதா? எங்களோட வாழ்க்கை நல்லபடியாக மாறாதா? என்னோட அப்பா குடிக்கிற பழக்கத்தை விடுவாரான்னு எப்பயுமே யோசிச்சுக்கிட்டே இருப்பேன். அது எனக்குள்ள ஒரு பெரிய உறுத்தலாகவே இருந்துக்கிட்டே இருந்துச்சு. அதனால் நான் என்னை படைச்ச ஆண்டவர்கிட்ட நான் உங்ககிட்ட ஒன்று தான் கேட்குறேன். நான் உங்ககிட்ட தினமும் ஜெபம் பண்ணுறேன். எங்களுடைய குடும்பத்தில் இருக்க சூழ்நிலை மாறணும்னு டெய்லி அவர்கிட்ட ஜெபம் பண்ணிக்கிட்டே தான் இருப்பேன். அந்த சூழ்நிலை மாறும் நான் நம்பினேன். காலங்கள் கழிந்தன. ஆனால் சூரஜுடைய நிலைமை மட்டும் மாறவே இல்லை. இந்த நிலையில் அவருடைய உறவினர் ஒருவருக்கு உடல்நிலை சம்பந்தமான பிரச்சனை ஏற்பட்டது. யாரோ ஒருவர் அவர்களிடம் ஜெபம் செய்வதற்காக அவரை சர்ச்சுக்கு அழைத்து செல்லுமாறு ஆலோசனை வழங்கினார். சூரஜ் உறவினரை சர்ச்சுக்கு அழைத்து சென்றார். நான் சர்ச்சுக்கு வந்தப்போ, நான் சர்ச்சுடைய வாசலில் நுழையும் போது எனக்கு ஒரு அளவில்லாத சமாதானம் கிடைச்சதா தோணுச்சு. நான் நிறைய இடத்துக்கு போயிருக்கேன், ஆனால் இப்படி இந்த அளவுக்கு ஒரு சமாதானம் எனக்கு வேற எங்கேயும் கிடைச்சதே இல்லை. இவ்வளவு சமாதானமும் எனக்கு சர்ச்சு வாசல்லையே கிடைச்சது. நான் உள்ள போனதுக்கு அப்புறமா எனக்கு அதிகமாகவே சமாதானம் கிடைச்சது. சூரஜ் மீண்டும் அந்த சமாதானத்தை அனுபவிப்பதற்காக ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் சர்ச்சுக்கு போக ஆரம்பித்தார். அவருக்கு ஒரு பைபிள் கிடைத்தது. முதலில் அவர் அதன் மூலமாக அன்பை பற்றி தெரிந்து கொண்டார். எனக்கு அன்பு எவ்வளோ முக்கியமான விஷயம்னு தெரிய வந்துச்சுன்னா, நான் நம்மளை சுற்றி இருக்கவங்களை எப்படி நேசிக்கணுன்றதை ஃபஸ்ட்டு தெரிஞ்சுக்கிட்டேன். என்னோட சின்ன வயசுலேருந்தே பக்கத்து வீட்டுக்காரங்க கூட எப்படி சண்டை போடணுன்றதை பார்த்து வளர்ந்தவனா.
நான் அந்த அன்பை பற்றி தெரிஞ்சுக்கிட்டதுக்கு அப்புறமா என்னோட பக்கத்து வீட்டுக்காரங்க கூட பிரச்சனை வர சூழ்நிலை ஏற்பட்டாலும், அவங்க என் கூட விவாதம் செய்கிற சூழ்நிலை ஏற்பட்டாலும், நான் என்னோட கேரக்டரை மாற்றிக்கிட்டேன். அவங்கக்கிட்ட அன்பாக பேச ஆரம்பிச்சிட்டேன். ஒரு வசனம் எனக்கு மிகப்பெரிய தாக்கத்தை ஏற்படுத்துச்சு. நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமாய் இருக்கிறேன். யார் என்னிடம் வருகிறார்களோ, என் மீது நம்பிக்கை வைக்கிறார்களோ, அவர்கள் ஏமாற்றம் அடைய மாட்டார்கள். நான் அவர்களுக்கு நித்திய ஜீவனை தருவேன். அந்த வசனம் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. சூரஜ் ஜெபத்தில் வளர ஆரம்பித்தார். அவர் தன்னுடைய குடும்பத்தில் ஒரு மிகப்பெரிய மாற்றம் ஏற்படுவதை பார்த்தார். 6 மாசங்களுக்கு அப்புறம் சூழ்நிலை கொஞ்சம் கொஞ்சமா மாற ஆரம்பிச்சுது. அந்த டைம்ல என்னோட அப்பா மது குடிச்சுக்கிட்டு தான் இருந்தாரு. அவரும் கொஞ்சம் கொஞ்சமா குடிக்கிறத நிறுத்திக்கிட்டாரு. அதுக்கப்புறம் சுத்தமா குடிக்கவே இல்லை. அவர் மூலமாகவும் என்னோட வாழ்க்கையில நிறைய மாற்றம் ஏற்பட்டுச்சு. அவருக்கு குடிக்கிற எண்ணம் வரவே இல்லை. எங்க வீட்டில் கொஞ்சம் கொஞ்சமா சமாதானம் வர ஆரம்பிச்சுது. எங்க அப்பா குடிக்கிறத முழுசா நிறுத்திட்டாரு. இப்போ எல்லாமே நல்லபடியா இருக்கு. வீட்டோட சூழ்நிலையே முழுசா மாறிடுச்சு. என் வீட்டில் நடந்துகிட்டு இருந்த சண்டையெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமா சமாதானமா மாறுச்சு. எங்க அப்பா குடிச்சுக்கிட்டு இருந்தனால தான் இவ்வளோ பிரச்சனையும் அது இப்போ சுத்தமா இல்லை. எல்லாமே நல்லா ஆயிடுச்சு. தன்னுடைய குடும்பத்தில் ஏற்பட்ட மாற்றத்தை பார்த்து சூரஜ் மிகவும் சந்தோஷமாக இருந்தார். அவர் தன்னுடைய வாழ்க்கையை ஆண்டவருக்கு அர்ப்பணித்து விட்டார். என்னோட ஏற்பட்ட பிரச்சனைகள் எல்லாமே கொஞ்சம் கொஞ்சமா சரியாயிட்டே வந்துச்சு. எல்லாமே நல்லபடியா மாறிடுச்சு. அந்த வசனத்துல இருந்த மாதிரியே வழியும் சத்தியமும் ஜீவனுமாக இருக்கிறேன்னு பைபிள் எழுதப்பட்ட வார்த்தைகள்லாம் நான் புரிஞ்சுக்கிட்டேன். இனிமே நான் இது மேலதான் நம்பிக்கை வைக்கணும்னு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மேல முழுசா நம்பிக்கையை வச்சேன். அவர் எல்லாத்தையுமே மாத்திட்டாரு. இன்றைக்கு சூரஜுக்கு திருமணம் ஆகிவிட்டது. அவருக்கு ஒரு மகள் இருக்கிறார். அவர் சர்ச் உடைய வேலைகளை பார்த்து வருகிறார். அவர் ஆண்டவருக்கு எல்லா மகிமையையும் தருகிறார். நான் பரலோக பிதாவுக்கு நிறைய நன்றிகளை சொல்றேன். அவர் என்னோட குடும்பத்துல என்ன மட்டும்தான் தேர்ந்தெடுத்திருக்காரு. அவர் எனக்கு சமாதானத்தை கொடுத்திருக்காரு. அந்த சமாதானம் எனக்கு மட்டும் இல்லை, என் குடும்பத்துக்கும் கிடைச்சிருக்கு. இதுக்காக நான் அவருக்கு என்னுடைய மனதார நன்றிகளை சொல்லிக்கிறேன். அவர் தான் எல்லாத்துக்குமே காரணம். நன்றி சூரஜ், உங்களுடைய சாட்சிக்காக மிக்க நன்றி. தேவன் உங்களை ஆசிர்வதிப்பாராக. சூரஜுடைய வாழ்க்கையிலிருந்து ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சமாதானத்தை தருகிறார் அப்படிங்கிறத நம்மளால் பார்க்க முடியுது. சூரஜுக்கு மட்டும் இல்லை, இந்த நிகழ்ச்சியை பார்த்துட்டு இருக்க உங்களுக்குமே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சமாதானத்தை தருகிறார். நம்ம எல்லாருக்குமே பரிசுனா ரொம்ப பிடிக்கும். அதுவும் நம்ம சின்ன வயசுலலாம் இருக்கும்போது நம்ம வீட்டுக்கு யாராவது சொந்தக்காரங்க வர்றாங்க அப்படின்னா நமக்காக ஏதாவது ஒரு பரிசு வாங்கிட்டு வந்து கொடுப்பாங்க. அந்த கிஃப்டெல்லாம் பார்க்கும்போது நமக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். ஒவ்வொரு தடவையும் நமக்கு ஏதாவது கிஃப்ட்டு பரிசுலாம் கிடைக்கும்போது ரொம்ப சந்தோஷப்படுவோம். ஆனால் இன்றைக்கி நமக்கு எல்லாமே இருக்குது. அப்படி இருந்தும் ஏதோ ஒரு குறை இருக்குது. நம்மக்கிட்ட ஒரு சமாதானம் அப்படிங்கிற ஒரு பரிசு மட்டும் நம்மக்கிட்ட இல்லையே அப்படிங்கிற ஒரு வருத்தம் நமக்குள்ளே இருக்குது. இதை குறித்து பைபிள் வசனம் என்ன சொல்லுது தெரியுமா? யோவான் 14:27 சமாதானத்தை உங்களுக்கு வைத்து போகிறேன், என்னுடைய சமாதானத்தையே உங்களுக்கு கொடுக்கிறேன். உலகம் கொடுக்கிற பிரகாரம் நான் உங்களுக்கு கொடுக்கிறதில்லை. உங்கள் இருதயம் கலங்காமலும் பயப்படாமலும் இருப்பதாக. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த வார்த்தையை சொல்றாரு. நான் என்னுடைய சமாதானத்தையே தருகிறேன். அந்த பரிசை நமக்காக தருகிறார். அதாவது உலக பிரகாரமாக அவர் கொடுக்கல. அதாவது உலக பிரகாரமாக உங்களுக்கு ஒரு பொருள் வருது, ஒரு வேலை கிடைக்குது, அதாவது மற்றவங்க உங்களுக்கு ஒரு சமாதானத்தை தர்றாங்க அப்படின்னா அது ஒரு தற்காலிகமாகத்தான் அது இருக்கும். அது ஒரு நிரந்தரமான ஒரு சமாதானமாக இருக்காது. ஆனால் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தரக்கூடிய சமாதானம் உங்களுக்கு பரிபூரணத்தை தருகிறது. அவர் உலக பிரகாரமாக நமக்கு தரல, அவருடைய சமாதானம் நமக்கு ஒரு நிரந்தரமான சமாதானமாக இருக்குது அப்படிங்கிறத பார்க்குறோம். அதற்கு ஜெபம் ரொம்ப அவசியம். ஜெபத்தில் நீங்கள் அவர் கூட பேச முடியும், அவர் பேசுவதை நீங்கள் கேட்க முடியும். ஒருவேளை உங்களுக்கு ஜெபிக்க தெரியல, ஜெப உதவி தேவை அப்படின்னா நீங்கள் எங்களுடைய CBN ப்ரேயர் லைனுக்கு கால் பண்ணலாம். எங்களுடைய நம்பர் 9910401010. இந்த நம்பருக்கு நீங்கள் ஃபோன் பண்ணலாம், வாட்ஸ்அப்பும் அனுப்பலாம். உங்களுக்காக ஜெபிக்க நாங்கள் தயாராக காத்துக்கிட்டு இருக்கோம். நம்முடைய நிகழ்ச்சியில் இப்போது வருவது ஒரு சிறிய இடைவேளை. இடைவேளைக்கு பிறகு பார்க்கலாம். நீங்க உங்களோட வாழ்க்கையில சமாதானத்தை தேடிக்கிட்டு இருக்கீங்களா? நீண்ட காலமா ஒரு திருப்பு முனைக்காக நீங்க காத்துக்கிட்டு இருக்கீங்களா? ஆல் இந்தியாவோட பிரேயர் லைன் டீம் டிசம்பர் 7th and 17th மதியம் 3 மணிக்கு CBN இந்தியா யூடியூப் சேனல்ல நேரலையில ஜெபம் செய்ய போறோம்.
நீங்க ஜெபத்துல கலந்துக்கிட்டு ஜெபத்தின் மூலமா வலிமையை பெறுங்க. கிறிஸ்துமஸ் காலம் வந்துவிட்டது. மேலும் சர்ச் கோயஸின் கான்சர்ட் உங்களுக்காக உள்நாடு மற்றும் வெளிநாடுகளில் இருந்து பிராந்திய மொழிகளின் பாடல்களின் பரிசுகளை கொண்டு வருகிறது. இந்த கிறிஸ்துவ இசை பரிசுகளை உங்களுக்கு பிரியமானவர்களுடன் பகிர்ந்து கொள்ள தேசிய டிவி சேனல் மற்றும் சமூக ஊடகத்தில் எங்களுடன் இணையுங்கள். கிறிஸ்துமஸ் பெருநாளின் பெரிய ஹிட்ஸ் பாடல்கள் இந்த மாதம் ஒரு புதிய வாழ்க்கை நிகழ்ச்சியில். வெல்கம் பேக் டு ஒரு புதிய வாழ்க்கை. சமாதானம் தேவனுடைய பரிசு அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம். தாவீது சொல்கிறாரு பைபிளில், நான் தேவனிடத்தில் வந்தபோது அவர் எனக்கு பலனையும் சமாதானத்தையும் தந்தார் அப்படின்னு அவர் சொல்கிறத நம்மளால் பார்க்க முடியுது. நீங்கள் தேவனை முழுவதுமாக ஏற்றுக்கொள்ளும் போது உங்களுக்கு அந்த சமாதானம் கிடைக்கும். வசனங்கள் மூலமாகவும் அந்த சமாதானம் நமக்கு கிடைக்கும். ஜெபிக்கும் போதும் அந்த சமாதானம் நமக்கு கிடைக்கும். இப்போ நான் உங்களுக்காக ஜெபிக்க போகிறேன். நீங்கள் என் கூட சேர்ந்து ஜெபிக்கலாம். அன்பின் பரலோக பிதாவே, இந்த நேரத்திற்காக நன்றியோடு துதிக்கிறோம் அப்பா. இந்த நேரத்தில் ஜெபித்து கொண்டிருக்கிற ஒவ்வொருவரையும் பாரும் கர்த்தாவே, சந்தோஷத்தையும் சமாதானத்தையும் தாங்கப்பா. அப்பா, உலக பிரகாரமாக நீங்கள் கொடுக்கல ஆண்டவரே, உங்களுடைய சமாதானத்தையே நீங்கள் எங்களுக்கு தரீங்க. அதற்காக உமக்கு ஸ்தோத்திரம் சுவாமி. எந்த கடினமான நிலைமையில் இருந்தாலும் நீங்கள் சமாதானத்தை தாங்கப்பா. உம்மால் மட்டுமே கூடும் ஆண்டவரே. அப்பா, நீங்கள் சமாதான பிரபு ஆண்டவரே. அந்த சமாதானத்தை எல்லோருடைய வாழ்க்கையிலும் நீங்கள் தாங்க. மீட்பர் இயேசுவின் மூலமாய் ஜெபம் கேளும் பரமபிதாவே. ஆமேன், ஆமேன். நாம் சமாதான பிரபுவினிடத்தில் ஜெபித்திருக்கிறோம். நிச்சயமாகவே அவர் உங்களுக்கு சமாதானத்தை தருகிறார். இன்றைக்கான பைபிள் வசனம் என்ன அப்படிங்கிறத பார்க்கலாம். நமக்கு ஒரு பாலகன் பிறந்தார், நமக்கு ஒரு குமாரன் கொடுக்கப்பட்டார். கர்த்தத்துவம் அவர் தோளின் மேல் இருக்கும். அவர் நாமம் அதிசயமானவர், ஆலோசனை கர்த்தா, வல்லமையுள்ள தேவன், நித்திய பிதா, சமாதான பிரபு என்னப்படும். ஏசாயா 9:6. இந்த வசனத்துல சொல்லப்படுகிற அந்த பாலகன் யார்? அவர்தான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. அவர்தான் சமாதான பிரபுவாக இருக்கிறார். அந்த சமாதானத்தை அவரே நமக்கு தருகிறார். அதனால நம்ம ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ள வேண்டும். அவரிடத்தில் நாம் ஜெபிக்க வேண்டும், வசனம் வாசிக்க வேண்டும். அப்படி நம்ம செய்யும்போது சமாதானம் நம்மை நிறைத்து கொள்ளும். நிகழ்ச்சியுடைய நிறைவு பகுதிக்கு வந்துட்டோம். சூரஜுடைய சாட்சியை பார்த்தீங்க. அவங்களுடைய வாழ்க்கையில் சமாதான பிரபுவா இயேசு எப்படி இருக்காரு, எப்படி சமாதானத்தை தந்தார் அப்படிங்கிறத நம்ம பார்த்தோம். இதன் மூலமாக நீங்களும் அந்த சமாதான பிரபுவினிடத்தில், ஆண்டவராகிய இயேசுவிடத்தில் சமாதானத்தை பெற்றுக்கொள்வீர்கள் அப்படின்னு நாங்கள் நம்புகிறோம். நம்முடைய நிகழ்ச்சியில் இப்போது ஒரு இனிமையான ஆராதனை பாடலை பார்ப்போம். Kira
இந்த பாடலை பாடிய குழுவினருக்கு எங்களுடைய நன்றி. தேவன் உங்களை ஆசிர்வதிப்பாராக. இதே மாதிரி பாடல்கள், சாட்சிகள் உங்களிடத்தில் இருந்தால் நீங்கள் எங்களுக்கு தரலாம், அல்லது நன்கொடைகளையும் நீங்கள் எங்களுக்கு அனுப்பலாம். அதுக்கு எங்களுடைய வெப்சைட்டை நீங்கள் விசிட் பண்ணுங்கள். எங்களுடைய வெப்சைட் www.cbnindia.org/give-to-cbn. இன்றைய நிகழ்ச்சியின் மூலம் சமாதானம் தேவனுடைய பரிசு அப்படிங்கிறத நீங்கள் நல்லா புரிஞ்சிருப்பீங்க. நான் மற்றும் ஒரு நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கிறேன். அதுவரை கர்த்தருடைய கிருபை உங்கள் அனைவரோடும் கூட இருப்பதாக. God bless you.